தசவதாரம் படத்துல குலோத்துங்க சோழன் தில்லை நடராஜர் கோவில்ல இருந்த பெருமாள் சிலையை அப்புறப்படுத்தி அதை கடல்ல போடுற மாதிரி கமல் ஒரு காட்சி வச்சிருப்பாரு. அந்த ஒரு சம்பவம் உண்மையான கேட்டீங்கன்னா அது உண்மைதான். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய பொய்யும் மறைஞ்சிருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழனோட ஆட்சி காலகட்டத்துல தில்லை நடராஜர் கோவில் என்பது சைவ பிராமணர்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இது வைணவர்களுக்கு பிடிக்கல, குறிப்பா ராமானுஜருக்கு பிடிக்கல. இதனால திருமாலோட சிலையை எப்படியாவது தில்லை நடராஜர் கோவிலுக்குள்ள வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை முன்னெடுக்கிறார். அதனால அந்த காலகட்டத்துல சைவத்திற்கும் வைணவத்திற்கும் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த செய்தி குலோத்துங்க சோழனோட காதுக்கு போனதுனால அமைதியா இருக்கக்கூடிய நாட்டுல ராமானுஜர் கலகத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை கைது செய்யுமாறு உத்தரவிடுறாரு. இது மட்டும் இல்லாம தில்லை நடராஜர் கோவில்ல இருந்த திருமால் சிலையும் அகற்றுவாரு. இதைத்தான் நம்மளோட கமல் அவரோட மனப்போக்குல எடுத்து வச்சுக்கிட்டு முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு பதிலா இரண்டாம் குலோத்துங்க சோழன் சொல்லிட்டு படத்துல காமிச்சிருப்பாரு. குலோத்துங்க சோழனுக்கு பயந்துகிட்டு நாட்டை விட்டு வெளியேறின ராமானுஜர் குலோத்துங்கன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள்ளேயே திரும்ப வந்தாரு. வரலாறு என்பது முக்கியம்தான், அதிலும் உண்மையான வரலாறு என்பது மிக